இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மைச் செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் இன்னைக்கு தஞ்சாவூரில் பேசியிருக்கிறாரு. வழக்கம் போல தான் திமுகவை கடுமையாக பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடுனா விஜய், விஜய்னா தமிழ்நாடு அப்படின்னு நான் ஏற்கனவே வேலூரில் சொன்னேன். இப்போ ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு பேசியிருக்காரு வழக்கம் போல். இதில் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைக்கி கொடுத்துருக்கிறார். 2 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற குடும்பத்தில் அந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைகள் செலவு ஏற்போம். 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வச்சுருக்கோங்க பயிர்க்கடன் ரத்து. 5 ஏக்கருக்கு மேலே பயிர்க்கடன் வாங்கி தான் ஒரு 50% ரத்து உட்பட சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த நெல் கொள்முதலெல்லாம் கமிஷன்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். ஒரே எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த கூட்டமும் வந்துருச்சு. எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாரத்தில் இருந்தபோது செயல்படுத்திய திட்டங்களை எல்லாம் இனிமேல் நான் செயல்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார். இந்த பயிர்க்கடன் ரத்துங்கிறது இருக்குல்ல, அது இவர் ஒரு பிக்ஸ் பண்றாரு, டார்கெட் பிக்ஸ் பண்றாரு. இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறவங்க பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 50% நாங்க தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்றாரு இல்லையா. ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைமையில் அமைந்த போது பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்தது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அறிமுகமான செய்தி. இப்ப நீங்க புதுசா இத்தனை ஏக்கர் வைத்திருந்தா நாங்க இவ்வளவு தள்ளுபடி பண்றோம் அப்படிங்கிறது இது இருக்குல்ல. ஏற்கனவே தான் 100% தள்ளுபடி பண்ணியிருக்கிற திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்க. இனி ஏனும் தேவைப்பட்டால் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வாங்க. இப்ப பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு ஏதாவது தேவை இருக்கா? விவசாயம் ஏதாவது நலிவடைந்த நிலையில இருக்கா? இப்ப ஏதாவது மழை வெள்ளம் பெய்து நெல் பயிர்கள் ஏதாவது நீர்ல மூழ்கி இருக்கா? இங்க ஏதாவது இடர்பாடுகள் இருக்கா? டெல்டா பகுதியில பார்த்தா இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக விளைச்சல் என்பது இருந்தது. அந்த விளைச்சலில் வந்த நெற்பயிர்களை கொண்டு போய் சொசைட்டில போட்டாங்கல்ல. அப்ப அந்த சொசைட்டில போட்ட நெற்பயிர்களை பாதுகாப்பதற்கான குடோன்கள் நிரம்பி வெளிந்த காட்சியை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் பயிர்க்கடன்களை தள்ளுபடி பண்ணணும்? தள்ளுபடி பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து எழுது? விவசாயிகள் கேட்டாங்களா தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி? எங்காவது ஒரு பகுதியில காவிரி தீரத்துல அந்த கோரிக்கை எழுந்திருக்கா? ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதற்காக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். 1. 2வது, விவசாய நிலங்களுக்கு ஒரு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டு அந்த உச்சவரம்பின் அடிப்படையில் இந்த பிள்ளைகளுக்கு நாங்க கல்விக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல கல்வி இலவசமாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நேற்றல்ல, ஏறக்குறைய 35 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே இதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கல்வி முழுவதுமாக இலவசம். நீங்க எங்கேயாவது கல்விக்கு காசு வாங்குறாங்களா? பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் போனா மட்டும்தான் காசு. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது காசு வாங்குறாங்களா? இல்ல. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு உண்டான சலுகை தொகையை 10,000 ரூபாய் கூட்டி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். முதல் தலைமுறை பட்டதாரினா இப்ப நான் முதல் தலைமுறை பட்டதாரி. அண்ணன் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு அமைச்சராக இருந்தார். அப்போ ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார் முதலமைச்சர். ஃபர்ஸ்ட் இயர்லயே கொண்டு வந்தார் ஒரு ஸ்கீம். என்னன்னா, நான் முதல் தலைமுறை பட்டதாரி, எங்க அப்பா படிக்கல, எங்க அம்மா படிக்கல, எனக்கு அரசினுடைய சலுகைகள் கிடைக்கும், என் தம்பிக்கு கிடைக்கும், அண்ணா கிடைக்காது. முதலமைச்சர் என்ன பண்ணாரு? முதல் தலைமுறை பட்டதாரின்னா அண்ணன் மட்டும்தான் முதல் தலைமுறை பட்டதாரியா? தம்பி தங்கைகள் இல்லையா? அவங்களும் முதல் தலைமுறை பட்டதாரி தானே. என்னுடைய பிள்ளை வேண்டுமானால் முதல் தலைமுறை பட்டதாரியாக இல்லாம போகலாம்னு சொல்லி, எனக்கு மட்டுமல்ல, எனக்கு அண்ணன் இருந்தால் அவருக்கும் சலுகை உண்டு, எனக்கு தம்பி இருந்தால் அவருக்கும் சலுகை உண்டு என்று சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாரு. இம்ப்ளிமெண்ட் ஆகி 4.5 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போதும் செயல்பாட்டுல இருக்கு. இப்ப நீங்க யாருக்கு கல்வியை இலவசமாக்க போறீங்க? கல்விக்கு யாருக்கு உதவித்தொகை தர போறீங்க? இது இல்லாம இந்த முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு கல்விக்கான ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படுதா இல்லையா? இது ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கிற திட்டங்கள் தானே. அப்ப நீங்க புதிதாக என்ன திட்டத்தை கொண்டு வர போறீங்க? உதாரணமா அவர் சொல்றாரு, 500 ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடையை நாங்க திறக்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டார். மகிழ்ச்சி, பார்க்க நல்லாதான் இருக்கு. 500 அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை. ரேஷன் கடை இப்ப எங்கேயாவது பொருள்கள் கிடைக்காம இருக்கா? ரேஷன் கடையில எங்கேயாவது கூட்டம் அதிகமாக இருக்கா?
இப்ப எங்க பகுதி எடுத்துக்கங்க, இங்க இப்ப என் வீடு அமைந்திருக்கிற இடத்திலிருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ல தான் பேசி இருக்கிறார் விஜய். இன்றைக்கு என் பகுதியில 2 ரேஷன் கடைகள் இருக்கு மொத்தமாக. எங்காவது கூட்டம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் போகும்போது வரும்போது கார்ல பாக்குறேன், எந்த இடத்துலயும் கூட்டமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, போதுமான அளவுக்கு பொருட்களும் இருக்கிறது, போதுமான அளவுக்கு பணிகளும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்ப எதுக்கு இந்த 500 ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடையை திறப்போம் அப்படிங்கிறது? எங்காவது பொருள் இல்லாம திரும்பி போயிருக்காங்களா? எங்காவது காலையில போனா சாயங்காலம் தான் ரேஷன் கடையில வர முடியுங்கிற நிலைமை இருக்கா? எங்கேயுமே கிடையாது. அப்ப எதற்காக இந்த ரேஷன் கடையினுடைய அறிவிப்பு? ஏற்கனவே 5000 ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை வீதம் இருந்ததை குறைத்து 2000 ரேஷன் கடைகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்கின்ற அந்த நிலை இப்போ அது 1000 குறைஞ்சு போச்சு. 1000 ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை, 800 ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்கிற நிலைமையே ஏற்கனவே அரசு கொண்டு வந்துச்சு. இப்ப எதுக்கு இந்த 500? இது தேவையே இல்லையே. ஏற்கனவே இருக்கிற ரேஷன் கடைகளிலேயே பொருட்களை வாங்குகிற நுகர்வோரினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. பலர் ரேஷன் கடைகள்ல பொருள் வாங்குறது இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இப்படி இருக்கிற போது இது ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு என்று நினைத்து அவருக்கு யாரோ எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை இங்கே பேசி இருக்கிறார். இப்ப இதுல என்ன வியப்பு அப்படின்னு கேட்டா, இவர் அறிவித்திருக்கிற எல்லா அறிவிப்புகளும் ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் புதிதாக நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதற்காக இங்கே தேவைப்படுகிறீர்கள்? உங்களுடைய தேவை இங்கே எங்கிருந்து எழுகிறது என்கிற கேள்வியை தான் நாம் விஜய் நோக்கி கேட்க வேண்டியிருக்கிறது. விஜய் அறியா பிள்ளையாகவே அரசியலில் தவழ்ந்து கொண்டிருக்கிறார். கடைசி வரை இப்படியே தேர்தலையும் முடித்து விடுவார் என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னொன்று சொல்றாரு, நான் டெல்டா காரன்னு காதல டால்டா ஊற்ற மாட்டேன் அப்படின்லாம் பேசும்போது போகிற போக்கில் அதெல்லாம் சொல்லி காட்டுறாரு. அப்புறம் பேசும்போது சொல்கிறாரு, டெல்லின்னு கூவிட்டு அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்தால் வெள்ளை கூட பிடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி திமுகவை கடுமையாக தாக்குறாரு. முதல்வர் ஸ்டாலினையும் தாக்கி பேசியிருக்கிறார். அதாவது டெல்டா காரன் டால்டா ஊத்தாதீர்கள் காதுல. நல்லா இருக்கு, வசனம் பேசுவதற்கு நல்லா இருக்கு. இந்த சீமான் அடிக்கடி வசனம் பேசுவாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம் ராஜா, சாப்பிட்டு போய் தான் ராஜா வேலை செய்யணும். அது மாதிரி எதுக முனையோட நல்லா இருக்கு. டெல்டா காரன்னு சொல்லி டால்டா ஊத்தாதீங்க அப்படின்னு. டெல்டா பகுதி எத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இந்த ஆட்சியல்ங்கிறத பார்க்கணும். தகவல் தொழில்நுட்ப பூங்கா 2 பூங்காக்களை கொண்டு இந்த டெல்டா பகுதிக்கு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இதை தாண்டி டெல்டா பகுதியில தொழில் வளர்ச்சி, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று சொல்லி அறிவித்தாரே தவிர எடப்பாடி பழனிசாமி அந்த வேளாண் நிலங்களை பாதுகாப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்தவர் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நீங்க இந்த 4.5 ஆண்டு காலத்துல நிலுவைத் தொகை சர்க்கரை ஆலையில் எங்காவது இருக்கிறதா அப்படின்னு விஜயை போய் ஒரு ஆய்வு நடத்த சொல்லுங்க. அவர் பேசினார்ல, அவர் பேசின பகுதி திருமலை சமுத்திரம். அந்த திருமலை சமுத்திரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய குறுங்குளம் சர்க்கரை ஆலை. அந்த சர்க்கரை ஆலையில ஏற்கனவே நிலுவைத் தொகை கரும்புக்கு எவ்வளவு இருந்தது விவசாயிகளுக்கு, இப்ப கரும்பு விவசாயிகளினுடைய நிலுவைத் தொகை எவ்வளவாக இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொள்ள சொல்லுங்க. 9 ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பினுடைய கொள்முதல் விலை எவ்வளவாக நிர்ணயித்தது அரசு? இந்த 4.5 ஆண்டு காலத்தில் கரும்பு விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிறத அங்க இருக்கக்கூடிய பகுதி விவசாயிகள்கிட்ட கேட்டா தெரிஞ்சு போயிடும். இப்ப டால்டா ஊத்துகிற அரசு அல்ல இந்த அரசு. உண்மையிலேயே டெல்டா மக்களுக்கு நன்மை பயக்கிற அரசு இந்த அரசுன்னு சொல்றதற்கு என்கிட்ட 1000 பட்டியல் இருக்கு. நானும் டெல்டாக்காரன் தான். இப்போ உங்கள்ட்ட இந்த நேர்காணல டெல்டாவில் உட்கார்ந்து கொண்டே நான் பேசுறேன். டெல்டா பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு அலை தான் வீசிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. 3 மாவட்டம் சார் உங்களுக்கு டெல்டாவுல. தஞ்சை, நாகை, திருவாரூர் இல்லையா? இந்த தஞ்சை, நாகை, திருவாரூர்ல தஞ்சாவூர்ல ஒரத்தநாடு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இப்ப திமுகவுக்கு வந்துட்டாரு. அவர் அன்னைக்கு அதிமுக கேண்டிடேட். அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் தஞ்சாவூர்ல. ஏனைய இடங்களில் எல்லாம் அதிமுக படுதோல்வி. திருவாரூர்ல முன்னாள் அமைச்சர் அண்ணன் காமராஜ் நன்னீலம் தொகுதியில அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்துல முன்னாள் அமைச்சர் OS மணிய வேதாரண்யம் தொகுதியில அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அப்போ டெல்டா மக்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாக்களித்தார்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கு. இப்போ இந்த 3 இடங்கள் கூட பெற முடியாது. இந்த 3 இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு 100 விழுக்காடு வெற்றியை தக்க வைக்க முடியும் என்கிற அந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. அப்ப டெல்டா மக்களுக்கு யார் டால்டா ஊத்துனது? இங்க அண்மையில மழை பெய்யுது. ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களை கொண்டு சொசைட்டில வச்சுட்டாங்க. மாதிரி நெல்களை ஒன்றிய அரசு அனுப்பல சார்.
மாதிரி நெல்களை ஒன்றிய அரசு அனுப்பாததுனால கொள்முதல் செய்ய முடியாம நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தேக்க நிலை இருந்தது. உடனடியாக இந்த பிரச்சனை விவசாயிகளால் எழுப்பப்பட்ட உடனே 3வது நாள்ல வந்து நிற்கிறார் துணை முதலமைச்சர். துறை அதிகாரிகளை அழைத்து பேசுறாரு. உடனே இன்க்ரீஸ் பண்ணுங்க, தனியார் கொள்முதல் நிலையங்களை டெம்பரவரி நிலையங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. தற்காலிக கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு எல்லா பகுதிகளிலும் 20,000 30,000 மூட்டைகள் நெல்லை கொள்முதல் செய்கிற அளவுக்கான ஏற்பாடுகளை 24 மணி நேரத்துல செய்து முடித்தார். விவசாயிகளுக்கு ஒரே மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம முன்னாள் ஆட்சியில ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி மழை வந்தப்ப நெற்கதிர்கள் முளைச்சு நிற்கும். மூட்டையிலேயே பாத்தீங்கன்னா நெற்பயிர் வெடிச்சு அதுல இருந்து நெல் மணிகள் வந்திருக்கும். அந்த காட்சியை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஆட்சியில அப்படிப்பட்ட சூழல்கள் இல்லாத அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மாதிரி நெல்லை அனுப்பாத ஒன்றிய அரசினுடைய நிலையை கூட பொறுத்து கொண்டு இங்க கொள்முதல் நிலையங்கள்ல முழு வீழ்ச்சியில ஈடுபட்டு எத்தனை நாட்களில் எத்தனை மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குங்கிறத வெளி அறிக்கைக்காகவே கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு சார்பில். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தஞ்சை பகுதியில நேரடியாகவே அறிக்கை வெளியிட்டாரு. இவ்வளவு கொள்முதல்கள் செய்யப்பட்டிருக்கு, இன்னும் இவ்வளவு காத்திருக்கும் பட்டியலில் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ டெல்டா மக்களுக்கு நன்மை பயத்திருக்கிற அரசு எந்த அரசு? இதை விட சிறப்பாக டெல்டா மக்களை பாதுகாத்திருக்கிற அரசு ஒன்று இருக்கிறதா? இப்ப நீங்க யார சொல்றீங்க? டெல்டா பகுதி மக்கள்கிட்ட வந்து டெல்டாக்காரன்னு சொல்லி டால்டா ஊத்தாதீங்க. அவர் எங்கள் டெல்டா பகுதியை சேர்ந்தவர் தான், எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், எங்களுக்கு சொந்தக்காரர் தான், அவர் தான் எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய முதலமைச்சர்னு எங்கள் மாவட்டம் கருதுகிறது. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? சந்தேகம் இருந்தால் இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் டெல்டா பகுதியில் ஒரு இடத்திலாவது டெபாசிட் வாங்கி காட்டுங்கள். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளும். ஏற்கனவே நீங்கள் நேர்காணலில் பேசும்பொழுது சொன்னீங்க தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு. சொன்னபடி கொடுத்துட்டாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக ஏற்கனவே ராஜ்யசபா கனவுலாம் இருந்தது, அதிமுகவில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த கனவு அங்கே எடுபடலை. இப்போ இங்கே வந்திருக்கு. நேற்று ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு மாநிலங்களவை பொறுப்பை தந்து அழகு பார்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு நெடிய பாரம்பரியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டி ராஜா அவர்கள் மாநிலங்களவைக்கு சென்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான். அண்ணன் சுதர்சன நாச்சியப்பன் மாநிலங்களவைக்கு போனது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான். அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்ந்தெடுக்கப்பட்டதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான். இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் கமலஹாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான். இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலங்களவை தருகிறேன் என்று சொன்னால் உறுதியாக தரும் என்கின்ற அந்த நம்பிக்கையை மீண்டும் வென்றெடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நேற்றைக்கு அந்த பழைய கடிதத்தை நான் பிரட்டி பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா, தேமுதிக அதிமுக கூட்டணியில் தொடர்கிறது. அந்த கூட்டணியில் வரப்போகிற 2026 மாநிலங்களவை தேர்தலில் அவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும்னு சொன்னாரா இல்லையா? அந்த லெட்டர் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கா இல்லையா? ஏன் நீங்க கொடுக்கல? உங்களுக்காக காத்திருந்தாங்கல்ல தேமுதிக, நீங்க கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அந்த மாநிலங்களவை இடத்தை தருகிறோம் என்று சொல்லி கூட்டணியினுடைய நம்பிக்கைக்கு பால்வார்த்திருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் கூட்டணிக்கு பாத்திரமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதிமுக அல்ல. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து இதுதான். தேமுதிகவுக்கு அதிமுகவை பத்தி நல்லா தெரியும். 2011 தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்போதே அந்த அம்மா 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போட்டாங்க சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. தேமுதிக அலுவலகத்துக்கு போனாங்க. இது வழக்கமாக நடக்கிற நடைமுறை தான். கூட்டணி பேச்சுவார்த்தை என்று ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும், தேர்தல் நிலைப்பாடு என்று ஒரு பக்கத்திலே அவர் எடுத்துக் கொண்டிருப்பார். தேமுதிக அலுவலகத்துக்கு முன்பு ஜெயலலிதா உருவ பொம்மையே எரிச்சாங்க. ஆமா, தேமுதிக தொண்டர்கள் அதை பண்ணாங்க. அது மாதிரி எல்லா நிலையிலும் அதிமுக கூட்டணிக்கு பாத்திரமாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் திமுக கூட்டணிக்கு பாத்திரமாக இருந்திருக்கிறது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் இறுதி இன்னைக்காவது ஒரு உடன்படிக்கை முடிஞ்சிருமா? இழுத்து கொண்டே போகுது. அது தொகுதிகள் எண்ணிக்கை தானா? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இனி முடிவு காங்கிரஸ் கையில் தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்து பார்த்து இனிமேல் பொறுப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற நிலையை மரியாதைக்குரிய அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களிடம் தெரிவித்து விட்டதாகத்தான் நான் கருதுறேன். நேற்றைக்கு கூட அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களினுடைய மகள் திருமண நிச்சயதார்த்த விழா, முதலமைச்சர் மிகுந்த உற்சாகத்தோடு நேற்றைக்கு போய் அந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறார். இப்ப
முதலமைச்சரிடத்துல காங்கிரஸ் கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்கிற எண்ணமோ, காங்கிரஸ் கட்சிக்கு குறைத்து இடங்களை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமோ இல்லை. காங்கிரஸ் கட்சியில ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றாங்க. ராகுல் காந்தி கிட்டே அந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்க சொல்லிட்டோம், அதனால ராகுல்ஜியே இப்ப அந்த மனநிலையில் இருக்காரு. 2011 60க்கும் மேற்பட்ட இடங்கள், அதே மாதிரி 2014 40-45 இடங்கள், இப்போ 25 இடங்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய இடப்பகிர்வு. இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவு என்று சொல்லி சிலர் ராகுல் காந்தி இடத்திலே புகார் பட்டியல் வாசித்ததாக சொல்றாங்க. இப்ப இதுல என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வின்னிங் ரேஷியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருந்ததுன்னு பார்க்கணும். 2016 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருந்ததுன்னு பார்க்கணும். 2021 எத்தனை கட்சிகள் இருந்ததுன்னு பார்க்கணும். இப்ப எத்தனை கட்சிகள் இருந்ததுன்னு பார்க்கணும். 234 தொகுதி தான் அந்த தேர்தலில் இருந்து இந்த தேர்தல் வரைக்கும். 2011 234, இப்ப 264 ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல, அதே 234 தொகுதி தானே. அப்போ அதுல பகிர்ந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கா இல்லையா? இப்படி வச்சுக்குவோம். மாணிக்கம் தாகூர் சொன்னார்ல மதுரையில நின்னுட்டு, நாங்க தோல்வி அடைஞ்ச இடங்களை தானே கேட்கிறோம், திமுக தோல்வி அடைஞ்ச இடங்களை தானே கேட்கிறோம் நாங்கல்ல. நீங்க 60 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்டு பெற்றீர்களா இல்லையா? 2011 எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றீங்க? 2016 எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றீங்க? அப்ப ஏன் அத்தகைய தோல்வி, இவ்வளவு பெரிய தோல்வியை நீங்கள் பெற்றதற்கு என்ன காரணம்? நீங்கள் சரிந்தது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரிவுக்கும் நீங்கள் காரணமாக இருந்தீர்களா இல்லையா? இப்ப என்ன நிலைமைன்னா, 200 இடங்களுக்கு மேலாக வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கையை முதலமைச்சர் விதைத்திருக்கிறார். வலுவான கூட்டணியை கட்டியிருக்கிறார். பல கட்சிகளை சேர்த்திருக்கிறார். பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு கட்சிகளை சேர்த்திருக்கிறார். நாங்க எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவில் கொடுத்தோம். இப்ப எங்களையே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னா, எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கி கொண்டு இந்த தேர்தல் திருவிழாவில் பங்கேற்க வேண்டும், கூட்டணிகளையும் தேர்தலில் வெற்றி பெற வைத்து அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் தர வேண்டும் என்கிற எண்ணம் முதலமைச்சரிடத்துல இருக்குன்னா, இதுதானே இந்த வெற்றிக்கான அடிப்படை. இந்த அடிப்படையை செய்து முடித்த திமுகவுக்கு மட்டுமா வெற்றி? காங்கிரசுக்கு சேர்த்து தானே வெற்றி. அப்ப யாருடைய இடங்களை பகிர்ந்து கொடுக்கணும்? ஏற்கனவே முஸ்லீம் லீக் கிட்ட சொன்னாங்கல்ல, 3 இடங்கள் தந்தோம், அதுல 1 இடங்களை கொடுத்துருங்க, 2 இடங்கள்ல போட்டியிடுங்க, நாங்க ஒத்துக்கொண்டார்களே. இப்ப பேச்சுவார்த்தை பல கட்டங்களாக பல கட்சிகள் இடத்துல நடத்துறாங்க, அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்களே. யாருமே இந்த அளவுக்கு சண்டையிடலையே. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சார், நாடாளுமன்ற தேர்தலின் போது எந்த விதமான சங்கடத்தையும் தராத திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சங்கடம் தர வேண்டிய நோக்கம் என்ன இருக்கு? நீங்க நம்பர்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதிகமான இடங்களை பெற்று தோல்வி அடையணும்னு நினைக்கிறீங்களா? 96 தேர்தலை நான் காங்கிரஸ் கட்சிக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். 96 காங்கிரஸ் இல்லாத சட்டப்பேரவை அமைந்தது, மறந்துடக்கூடாது. அதே போன்றதொரு நிலை 2026 வர வேண்டுமா என்பதை யோசித்து பார்க்கணும். நீங்க தாவேகா ஒரு ஆப்ஷன்ல இருக்குன்னா 200 இடங்கள் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. தாவேகா பிரச்சனை கிடையாது. 34 இடங்கள்ல அவங்க போட்டியிட்டுக்கிட்டு 200 இடங்கள் கொடுப்பாங்க. எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறுவீங்க? எத்தனை இடங்கள்ல சார் வெற்றி பெறுவீங்க? ஆனா இங்க பெறக்கூடிய 25, 26 தொகுதிகளில் 90 விழுக்காடு வெற்றியை முதலமைச்சர் விதைச்சிருக்காரா இல்லையா? இன்னொரு செய்தி பார்த்தோம் சார், காங்கிரஸ் தனித்து போட்டியிடவும் தயாராக இருக்கு. தாராளமா போட்டியிடுங்க. 234 இடங்கள் இருக்கு. 234 கேண்டிடேட் நிறுத்துங்க சார். 2014 நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு நினைவு இருக்கா? பல வேட்பாளர்கள் போட்டியிட தயங்கி ஓடிய காலகட்டம் அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி எத்தகைய வலிமையோடு இருந்தது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போது காங்கிரஸ் கட்சி எத்தகைய வலிமையோடு இருக்கிறதுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. தனித்து போட்டியிட வேண்டியதானே, யாரு வேணான்னு சொன்னா? தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெற்றது. இதற்கிடையில காங்கிரசுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிற தஞ்சாவூர்ல பலமுறை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறது. அதற்கு முன்பு பரிசுத்தம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்படி காங்கிரஸ் வலிமையாக இருந்த இடங்களில் ஒன்று. அந்த இடத்திலேயே நீங்க 3வது இடத்தை கூட தக்க வச்சுக்க முடியல, 4வது இடத்துக்கு போனீங்க. பாஜகவை விட பின்னாடி போனீங்க. 2014 பாஜகவுக்கு பேஸே இல்லை. இப்பயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பாஜகவினுடைய கொடிகள் பறக்கிறது. 2014 பாஜகவினுடைய கொடி கம்பங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்கிற நிலையில் இருந்த சூழலில் நீங்க 4வது இடத்துக்கு போனீங்க. இது ஒரு தொகுதி உதாரணம் தான். இப்படி பல தொகுதிகளை என்னால் உதாரணமாக காட்ட முடியும். அப்படிப்பட்ட சூழலில் நீங்க தனித்து போட்டியிடணும்னு சொன்னா 234 தொகுதியிலும் டெபாசிட் இழக்க வேண்டிய நிலைமை வருமே. மீண்டும் 96 இருந்ததை போல
காங்கிரஸ் அல்லாத சட்டப்பேரவை அமையப்பெறும் என்கிற சூழலுக்கு காங்கிரஸ் கட்சியே வழி தேடுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். யாரை சொன்னாருன்னு தெரியல. எஸ்பி வேலுமணி பேசிகிட்டு இருக்கும்போது மேடையில் பேசும்பொழுது இங்கேருந்து சில கட்சிகளுக்கு போனவங்கலாம் ஏண்டா போனோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க, அவசரப்பட்டு போயிட்டாங்க, இப்போ அவங்கெல்லாம் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதே பதவி அந்த பழைய பதவி எல்லாம் கொடுத்துட்டா திரும்பி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதிமுக அந்தளவுக்கு வலுவாக இருக்குது, யாரும் புதிய கட்சிகளை நம்பிலாம் ஓடல அப்படிலாம் பேசினார் மேடையில். அது யாரை குறிப்பிட்டு பேசினார்? செங்கோட்டையனை குறிப்பிட்டு தான் பேசினாரா? ஆனால் செங்கோட்டையனை போய் நேர்காணல் எல்லாம் எடுக்கிறாங்க, நான் இங்கே மரியாதையாக தான் நடத்தப்படுறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், இன்னும் நிறைய பேர் அங்கே வரப்போகிறாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. இல்லை, இங்கிருந்து போனவர்கள் அங்கே அவமரியாதையாக நடத்தப்படுகிறார்கள் என்கிற செய்தி உண்மையாகவே இருக்கட்டும். ஆனா எஸ்பி வேலுமணி அக்கறையோடு சொன்னாரா அல்லது முட்டுக்கட்டை போடுவதற்கு சொன்னாரா அப்படிங்கிறது இருக்கு. தொடர்ச்சியாக படையெடுத்து அதிமுகவினர் தாவேகாவுக்குள்ள போறாங்க. நான் தொடக்கத்திலிருந்து அதான் சொல்றேன், அதிமுகவினுடைய வாக்குகள் சிதலமடைந்திருக்கிறது. அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போக போகிறது, யார் அதிமுகவை வேட்டையாட போகிறார்கள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய விஜய் தான் அதிமுகவினுடைய வாக்குகளை வேட்டையாட போறாருன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ செங்கோட்டையன் போனார், ஜேசிடி பிரபாகரன் போனார், கூப்பா கிருஷ்ணன் போனார். இதையெல்லாம் தாண்டி நீலகிரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தனபால், முன்னாள் பேரவைத் தலைவர், அவருடைய மகன் போய் சேர்ந்திருக்கிறார் சார். அப்போ ஒரு பெரும் படை அதிமுகவிலிருந்து படையெடுத்து போய்கொண்டே இருக்கிறது. இன்னொரு முன்னாள் அமைச்சரும் போவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் திமுகவை நோக்கி படையெடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் விஜயை நோக்கி படையெடுக்கிறார்கள் சொன்னா அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டே இருக்கு. இப்ப இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? திமுகவுக்கு போறதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா திமுக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இயக்கம், கொள்கை வழி நின்று இருக்கிற இயக்கம். ஓபிஎஸ்ஏ வந்தாரு, உள்ளடக்கியாச்சு திமுகவுல. இப்ப இதை தாண்டி வேற என்ன திமுகவை நோக்கி நீங்க ஏதாவது குறை சொல்லிட முடியும்? ஆனா விஜயை நோக்கி சொல்ல முடியும், விஜய் கிட்ட போறதை தடுக்க முடியும். நீங்க திமுகவுக்கு போறதை தடுக்க முடியலனாலும் விஜய் கிட்ட போறதை தடுக்கணுங்கிற நோக்கத்தால இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை சொன்னா இங்க இருக்கிறவங்க ஆகா அங்க இருக்கிறவங்க ஏதோ மரியாதை குறைச்சா நடத்தப்படுறாங்க போல, அது மாதிரியான நிலைமை நமக்கும் வந்துடும் போலங்கிற ஒரு அச்ச உணர்வில் அவர்கள் போவதை நிறுத்தி கொள்வார்கள் என்பதற்காக, ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்காகத்தான் எஸ்பி வேலுமணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாருன்னு தான் நான் பாக்குறேன். அதுக்காக போனவங்க எல்லாம் விஜய் மரியாதையா நடத்துறாரா? இல்ல, விஜய் அப்படி யாரையும் நடத்தவில்லை என்பது யதார்த்தமான உண்மைதான். அதிமுகவுக்குள்ள இருந்து எதுவும் இல்லாமல் இருக்கிறதை விட குறைஞ்சபட்சம் விஜய் கிட்ட போய் லைம் லைட்லயாவது இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. இங்க என்ன மட்டும் வாழுது அதிமுக தரப்புல? கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி சார் நடக்கணும்? திமுக எப்படி சார் நடக்குது? திமுகவினுடைய அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துக்கு வர்றாங்க, வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காங்கிரஸ் கூட வந்து அப்படித்தான் பேச்சுவார்த்தை நடத்துது. ஆனா அங்க என்ன நிலைமை? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. வலது பக்கம் டிடிவி தினகரனும், இடது பக்கம் அன்புமணி ராமதாஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. டிடிவி தினகரன் சொல்றாரு, நான் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிச்சவன், நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இப்பவும் இருக்கேன், பாஜகவிடம் கேட்டு எங்களுடைய தொகுதிகளை பெறுவேன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க காங்கிரஸோடு கூட்டணியில இருக்கோம், காங்கிரஸ் கிட்ட கேட்டுதான் தொகுதிகள் பெறுவோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொல்ல முடியுமா? ஆனா அங்க சொல்ல முடியுதே. எடப்பாடி பழனிசாமியை நடுநாயகமாக உட்கார வைத்து எங்களுக்கு எத்தனை தொகுதிங்க தருவீங்கன்னு கேட்கிற இடம் எப்படி? எத்தனை தொகுதிகளை நீங்க போட்டியிட போறீங்கன்னு கேட்கறாங்க பாஜக தரப்புல. அப்ப இந்த அவமானத்தை தாங்கி கொண்டு இருப்பதை விட குறைந்தபட்சம் கௌரவமாக இருக்கலாம் விஜய் கிட்ட போனான்னு நினைக்கிறாங்கல்ல. நீங்க என்ன இங்க நல்லா நடத்திட்டீங்கிற கேள்வி இருக்குல்ல. உங்க கட்சியே இங்க அம்பலப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் தாழ்ந்த நிலையில் இருக்கிற போது நீங்க விஜயை பார்த்து அந்த கட்சி யாரையும் சரியா வச்சுக்கல அப்படின்னு சொன்னா இங்கிருந்து அலைபாயக்கூடியவர்களை தடுத்து நிறுத்த முடியும் என்று எஸ்பி வேலுமணி தப்பு கணக்கு போடுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.